நீர் சபைக்காக, பாஸ்டருக்காக, அம்மாவுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக. சுனேமியாள் தன் புருஷனிடத்தில் நான் கர்மேலில் இருக்கிற தேவ மனுஷனிடத்தில் போக வேண்டும் என்று உத்தரவு கேட்டபோது சுனேமியாளுடைய புருஷன் சுனேமியாள் இடத்துல கேட்டார், இது அமாவாசையும் இல்லையே, இது ஓய்வு நாளும் இல்லையே, நீ போக வேண்டியது என்ன என்று கேட்டார். அந்த வார்த்தையை சொல்லுங்க, இது அமாவாசையும் இல்லையே, இது ஓய்வு நாளும் இல்லையே. அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, வீடு தெரியுமா, வீடு அந்த நம்ம எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்கள்கிட்ட வந்து நின்னாலும் நம்ம வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் வீட்டுக்காரங்க இருக்கிற இடத்துல நம்ம ரொம்ப சாட்சி சொல்ல மாட்டோம். அப்படின்னா உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம ரொம்ப அமைதியாயிருவோம். ஏன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு ரொம்ப தெரியும். அதனாலவே எங்கள் ஃபேமிலியில் நான் ரொம்ப பேசுறது இல்லை, உங்களை சொல்லலை. ஏன்னா நான் இவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொன்னால் கீழேருந்து ஒரு இருமல் சத்தம் வரும் அப்படின்னு. அது உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போது நான் கர்மேலில் இருக்கிற தேவ மனுஷனிடத்தில் போக வேண்டும் என்று சொன்ன போது உடனே புருஷன் கேட்குறார், அவருடைய மனைவி இல்லை, அவருக்கு தெரியும் தானே, சண்டே சர்வீஸுக்கு போகிற ஆள் நீ என்ன சண்டே சர்வீஸ் இல்லாத நாள் தேவ மனுஷங்கிட்ட போகிறேன்னு கேட்குறார். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஓய்வு நாளும் இல்லையே, அதை நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி, இது ஃபாஸ்டிங் ப்ரேயரும் இல்லையே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லையே, நீ போக வேண்டியது என்னன்னு கேட்குறான். இப்போ என்னைக்கு அந்த பாரம்பரியங்களை தாண்டி தேவனை நாம் ஆராதிக்கிறோமோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமாம், அந்த எழுப்புதலின் ஒரு அடையாளம் தான் இது. இப்போ இந்த 2 நாட்களும் ஓய்வு நாளும் இல்லை, அமாவாசையும் இல்லை, ஆனால் நம்ம வந்திருக்கோம். உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அது என் தப்பு. புரியல என்ன உங்களுக்கு? வழக்கத்தின்படி ஆராதிக்கிறத விட்டுட்டு ஒரு அன்யூஷுவல் டேஸில் கர்த்தரை தேடி ஒருத்தி வருகிறாள். அதுதான் கணவரை ஆச்சரியப்படுத்திட்டு, மெதுவா சொல்லுங்க, ஆச்சரியப்படுத்திட்டு. வழக்கத்துக்கு மாறாக நம்முடைய ஜெப நேரங்கள் இருக்கட்டும், வழக்கத்துக்கு மாறாக தேவனை தேடுவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது பைபிள் கையில் எடுத்தேன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க, மேக்ஸ் எக்ஸாமான்னு கேட்பாங்க. அப்போது எங்கள் அம்மாவுக்கு தெரியும், என் பிள்ளை பைபிள் எடுத்தான்னா அது கணக்கு பரீட்சையாக தான் இருக்கும். அப்போ அந்த பாரம்பரியத்தை 24வது வயசில் நான் உடைச்சேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, இன்னைக்கு ஏன் ஜெபிக்கிற? அதுக்கு பேர் தான் ரிவைவல். ஸோ அப்போது ஒரு தேவை வரும்போது தேவனை தேடுறதுங்கிறது வேற, பாரம்பரியமாக தேவனை தேடுவது வேற. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக தேவனை தேடுகிற ஒரு சபை இந்த நாட்களில் தேவை. ஆனால் சபை குறித்த வாக்குத்தத்தம் அது இல்லை. இரவும் பகலும் உன் வாசல்கள் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கணும். எதுக்கு? ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும்படிக்கும், அவர்களுடைய ராஜாக்கள் உன்னிடத்தில் வரும்படிக்கும். சரி, நல்ல கையை உயர்த்துங்க, வாய்களை திறங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சந்தேகப்படாமல் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பித்த ஒரு வார்த்தை, கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் அவனிடத்தில் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், your journey is too great, your journey is too long, your journey is too difficult as you think.
கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். இந்த பிரயாணம் கடினமான காலங்கள். அந்த கடினமான காலங்களிலும் நான் எந்த காலத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கொஞ்சம் நீங்களா வாய் திறந்து ஜெபம் பண்ணி, நேற்று வந்தவங்க வந்திருக்கீங்க தானே, துளிர்க்கிறது, பூக்கிறது, கனிகள் உள்ள காலம், ரசமாய் மாறுகிற காலம். அந்தந்த காலத்துக்கு அந்தந்த சீசனை தாக்கக்கூடியவைகள் தாக்கத்தான் செய்யும். வாய் திறந்து பேசுங்க. டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. பேசுங்க பார்க்கலாம். நீங்க துளிர்க்கிற காலத்துல இருக்கிறீங்களா? அந்த காலத்துக்குரிய அட்டாக் உங்களுக்கு வரும். நீங்க பூக்கிற காலத்தில் இருந்தீங்கன்னா அதுக்குரிய காரியங்கள் நடக்கும். பழங்களா இருக்கும்போது என்ன நடக்கும், ரசமாய் மாறும்போது என்ன நடக்குமோ, இயேசு துளிர்த்த போது என்ன நடந்ததுன்னு கற்றுக்கொண்டோம் இல்ல? இயேசு பூவாய் இருந்த போது என்ன நடந்தது, அவர் பழமாய் மாறும்போது என்ன நடந்தது, அவர் துளிர்த்த போது ஏரோது அவரை கொல்ல பார்த்தார். நீங்களா ஜெபிங்க. துளிர்க்கும் போது சத்ருவனுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். ஏரோது கொல்ல பார்த்தார் 2 வயதுக்கு கீழே இருக்கிற ஆண் பிள்ளைகளை. பூக்கும் போது அவர் எல்லாராலும் புகழப்பட்டார், ரசிக்கப்பட்டார். பழமாய் மாறும்போது எல்லா தேசத்தாரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஆனால் புளியப்படும் போது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இப்ப நீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்களோ அதுக்குரிய தாக்கங்கள், தாக்குதல்கள். வாயை திறந்து ஜெபிங்க. என்ன கடமைக்காக வேண்டாம், ஆனா அந்த காலகட்டத்திலும் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். 3 ஆட்டு மந்தைகள் உண்டு, ஒரு கிணறு, ஒரு கல். ஆனால் ஒரு பாரம்பரியம், ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் ராகேலின் ஆடுகளின் தேவைகளை அறிந்த யாக்கோபு பிரியத்தின் அடிப்படையிலே கல்லை புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். கர்த்தர் நமக்காக சட்டங்களே மாற்றுகிறவர், நம் தேவைகளை அறிந்தவர். இப்ப கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை சீகேமை தாண்டி போவார்கள். அவங்க சொன்ன இடத்துல எதையும் கண்டுபிடிக்கலன்னாலும் அவர்கள் அதையும் தாண்டி போவார்கள். என் கூட தான் ஆண்டவர் பேசினார்னு சொல்றவங்க உங்க வலது கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்து. ஒரு மனுஷன் வழி தப்பி திரிகிறதை கண்டு நீ என்ன தேடுகிறாய்? எஸ் ரைட், இன்றைக்கும் நாங்கள் தேடுகிறவர்களாய் தான் காணப்படுகிறோம். ஆனாலும் தோத்தானிலே நாங்கள் அதை கண்டுபிடிக்க போகிறோம். தகப்பன் சொன்னதையும் கண்டுபிடிப்போம், தகப்பன் சொல்லாததையும் கண்டுபிடிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. வாய் திறந்து பாடுவோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா.
Shout louder. அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். உங்க சத்தம் வரட்டும். நன்மைகள் நினைக்கிறேன். கேட்டு பாடுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமா கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். உங்க கை உயர்த்தி உங்க வாய் திறந்து இயேசுவே, அளவில்லா அன்பிற்காக. ஒரு 2 நிமிஷம் ஆராதிங்களே. நன்றி நன்றி ராஜா, இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். என் இன்ப துன்ப நானும் நம்பிடுவேன். பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் நம்பிடுவேன். பாடுறீங்களா? பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். கை உயர்த்தி நான் நம்பிடுவேன். பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். இவரே நல்ல நேசர், இயேசுவே உம்மை நம்புவார். இவரே நல்ல நேசர், இயேசுவே என்றும் தாங்கி நடத்துவார். தீமைகள் சேதங்கள் கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியிலும் இந்த பிரயாணம் வெகு தூரம், இந்த பிரயாணத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பதற்கு எலியாவுக்கு அதே வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 2ஆம் தரம் வந்து. அதில் ஒரு வார்த்தை இருக்குது. அவங்க பைபிளில், என் பைபிளில் இருக்குது. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் அச்சிடப்பட்ட எல்லா வேதாகமத்திலும் அந்த வார்த்தை இருக்க வேண்டும். கொஞ்சம் வாசிக்கலாம். திரும்ப 2ஆம் தரம் வந்து. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா, திரும்ப 2ஆம் தரம் வந்து சொல்லுங்க. அப்போ 2ஆம் தரம். when we talk about the second time, இது 2வது கூட்டம் என்று இன்னைக்கு பாஸ்டர் அறிமுகப்படுத்தும் போதே மறைமுகமாக சொல்லுகிறார், நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. இது ரிசப்ஷன் அப்படின்னு சொன்னா மேரேஜ் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஆமாதானா? இது ரிசப்ஷன். மதுரையில் வச்சு ரிசப்ஷன். அப்போ கல்யாணம் எங்கே வச்சு நடந்துச்சு? காளையர் கோயிலில் வச்சு நடந்துச்சு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? கல்யாணம் நடந்துட்டு இது ரிசப்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. when we talk something, அது 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 அதனுடைய அர்த்தம் இதற்கு முன்பதாகவே வேறு ஒன்று நடந்திருக்கிறது என்ற அர்த்தம். இது எலியாவுக்கு 2ஆம் தரம். அப்ப ஏற்கனவே 1ஆம் தரம் ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவனுக்கு கொடுத்தான். அவன் அதை புசித்து குடித்து அவன் படுத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 1ஆம் தரம் போஜனம் ஒரு மனிதனை படுத்து கொள்ள வைக்கும் போது 2ஆம் போஜனம் அவனை ஓரை மட்டும் 40 இரவு 40 பகல் நடக்க வைத்தது. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பாஸ்டர், சர்ச்சுக்கு இது 2ஆம் போஜனம். இது 2ஆம் போஜனம். கை தட்ட முடிந்தவங்க கை தட்டுங்க. Don't waste a single moment. மாசிகா பருகா ஷதலா பதரபா. இது உங்களுக்கு 2ஆம் போஜனம். சரி, what is the meaning of the second meal? அது என்ன 2வது டோஸ்? போலியோல கூட 2வது டோஸ் இருக்குன்னு சொல்றாங்க, பூஸ்டர்ஸ்னு சொல்றாங்க. நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் போது பாருங்க, பெயிண்டர் சொல்லுவாங்க செகண்ட் கோட் ஒன்று அடிக்கணும் சார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வெள்ளை அடிக்கணும்னு, 2வது ஒரு வெள்ளை அடிக்கணும். நான் கோட்டை அடித்தா திட்டுன்னு இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, அப்படி தான் இருக்குது. பவுட்ரு போட்டால் கூட நான் குளிச்சுட்டு வந்தோடனே போடுவேன், அப்புறம் மீட்டிங் கிளம்பும்போது ஒன்று போடுவேன், தெரியுதா? எவ்ரிவேர் we can find a second dose. ஆமாம், எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், we can see the second touch. ஆமாம், ஏன் ஆண்டவர் 2ஆம் தரத்தை பற்றி பேச வேண்டும்? ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரே போஜனத்தில் 2 போஜனத்தையும் சேர்த்து கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ அந்த கோவிஷீல்டு போடும்போது சொன்னாங்க, அது அப்போ ஒரு சர்டிஃபிகேட் வந்துச்சு, இது ஃபர்ஸ்ட் டோஸ், அப்புறம் செகண்ட் டோஸ் அப்படின்னு இருந்துச்சா இல்லையா? ஏங்க எனக்கு டைம் இல்லை சார், 2 டோஸையும் ஒரே டைம் போட்டு விட்டுருங்கன்னா ஒரே போயிடலாம், அப்படித்தானா? அப்படி இல்லை. அப்போ there is a gap. அப்போ அந்த நான் உண்மையை சொல்லட்டுமா, நிறைய பேர் சாட்சி சொல்லாதது காரணமே நம்ம பார்வை. இப்போ நான் பழகிட்டதுனால எனக்கு மானம் சூடு சொரணை எதுவும் இல்லை. சிலர்லாம் சாட்சி சொல்ல வருவாங்க, அப்போ தான் சிலர் வைப்பாங்க, அவங்களுக்கு சாட்சி மறந்துடும். அவங்க பாட்டெல்லாம் பாடணுன்னு சாட்சிக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த அம்மா மூஞ்ச பார்த்தோன்னே மறந்துடும் எல்லாம். அதனால் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும். கமான் அப்படி சொல்லணும், கமான் பேசுங்க, ஆமேன் அப்படி சொல்லணும். தப்பா பாடினா கூட அப்படி சொல்லக்கூடாது, கமான் அப்படி சொல்லணும். மற்றவங்களை திடப்படுத்த பழகணும். அப்போது நீங்கள் உற்சாகப்படுத்தணும். ஒரு பிரசங்கியாரை உற்சாகப்படுத்தணும். பேசிடுவியா பார்ப்போம், பேசி பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்கக்கூடாது. பேசுவப்பா, நீ பேசுவ, நாங்கள் இருக்கிறோம், பேசு அப்படி சொல்லணும். எஸ்ரா அப்போது இந்த பாருங்க, எலியாவின் நாட்களில் எலியா பலிபீடம் கட்டும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கொண்டு வந்தாங்கன்னா 12 குடம் தண்ணி கொண்டு வந்தாங்க. எலிசாவின் அவன் சொல்ற ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்று இல்லைன்னு. எலிசா மனசு, அந்த அம்மா என்ன டோன்ல சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு 2 ராஜாக்கள் 4:2. இது 7:30 மணி நாடகம் இல்லை, பைபிளில் இருக்கிற வசனம். என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்று இல்லைன்னு அவ தன்னை நல்லிஃபை பண்ணி சொல்றா, தன்னை டீவாலுவேட் பண்ணி சொல்றா. என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு. இந்த ஆள் மனசுல சிரிப்பான், எனக்கு எஜமானன் ஒருத்தர் இருந்தார்ல, என் தலைமை தீர்க்கதரிசி, அவர் காலகட்டத்தில் அவர் பலிபீடத்தை கட்டும்போது 12 குடம் தண்ணீரை கொண்டு வந்து பலிபீடத்தில் ஊற்றினாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. எப்போ புரியும்னு உங்களுக்கு தெரியலையே. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 12 குடம் தண்ணீரை விட ஒரு குடம் எண்ணெய் மேலானது. என்னன்னா என்ன தெரியுமா? இன்னும் எரிய வைப்பது. சபையார் எப்படி இருக்கணும்னா எண்ணெயாக இருக்கணும். 12 குடம் தண்ணி. ஆமாம், கணவர் ஒரு குடம், மனைவி ஒரு குடம், 2 பிள்ளைங்க ஒரு குடம், 4 குடம் ஆச்சா? இப்படி 4 குடும்பம் தண்ணி கொண்டு வந்தால் சபை எப்படி எரியும்? ஆனாலும் எலியாவோட கர்த்தர் இருந்ததுனால தண்ணி ஊற்றியும் பலிபீடம் எரிஞ்சது. அதனால் மோர் ப்ராபப்ளி நான் சும்மா பேசலை, ஆவியானவர் எனக்கு சொல்கிறதுனால பேசுகிறேன். யாராவது சபையில் ஒருத்தர் சாட்சி சொல்ல வரும்போது உங்கள் முகம் ஒரு எண்ணெய் குடமாக இருக்கட்டும். உங்கள் பார்வையிலே சொல்லுங்கள், கமான் பேசுங்க, ஆமே 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 ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போதான் அந்த அம்மாவுக்கு தலை கடிக்கும், அப்போதான் ஃபோன் வரும், அப்போதான் எழும்பி போவாங்க. இதெல்லாம் தண்ணி குடம் சார். இதை நான் சும்மா பேசலை. சபைக்கு உபதேசமும் தேவை,
whether they are doing it right or not, அவங்க சரியான கார்டில் பாடுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு நல்ல குரல் இருக்கோ இல்லையோ, உங்கள் முகம், உங்கள் பார்வை, உங்கள் குடும்ப ஜபத்தில் வந்து உட்காரும்போது ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து உங்கள் கணவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரா, சரியோ தப்போ, நல்ல தப்பான காரியங்களுக்கு துணை போகாதீங்க. நல்ல விஷயம், ஸ்பிரிச்சுவல் திங்ஸை, நல்ல காரியங்களுக்கு என்கரேஜ் பண்ணுகிற எண்ணெய் குடமாக இருங்க. சபையில் பலிபீடத்திலிருந்து பாஸ்டர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்களா, என்கரேஜ் பண்ணுங்க. செய்வோம் பாஸ்டர்னு சொல்லுங்க, செய்வோன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 2வது நாள்ல ஆண்டவர் சொல்றார், எண்ணெய் குடங்கள் பெருகட்டும். வாயை திறங்க. இடித்து புளிந்த ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்து அவர்கள் இரவும் பகலும் அந்த குத்து விளக்கில் ஊத்தி கொண்டே இருந்ததுனால விளக்கு அணைந்து போவதற்கு முன்னே, விளக்கு அணையாம இருக்கணுமா, சபையில எண்ணெய் குடங்கள் பெருகட்டும். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய். வேடிக்கை பார்க்காதீங்க. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. துயரத்தில் கூப்பிட்டே, துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, பாடுறீங்களா, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். எரிந்து கொண்டே இருப்பே அப்பா, எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. Shout louder, white. தாளிக்காத மீன் குழம்பு எப்படி இருக்கும் அண்ணே? அதுல என்ன, அந்த தாளிச்ச அந்த மீன் குழம்புல இருக்கிற கருவேப்பிலை, கடுகுல இருக்கிற டேஸ்ட். நான் மீன் வாங்கி தரட்டுமா, சமைப்போமா? தாளிச்சா ஒரு டேஸ்ட் வருது இல்லை? தாளிச்சா ஒரு டேஸ்ட். அது அந்த எது அந்த டேஸ்ட் கொண்டு வருது? ஆயில். எண்ணெய் ஊத்தாத சப்பாத்தி எப்படி இருக்கும்? ஏசு காஞ்சி இருக்கணும். இன்னையிலிருந்து என் வாயின் வார்த்தை, என் பேச்சு, என் நடவடிக்கை ஒரு எண்ணெய் குடம். உங்கள் பாஸ்டர் பலிபீடத்தில் ஏறி நின்று இப்படி ஒரு 21 நாள் ஜெபம் வைக்கலான்னு இருக்கிறேன்னு சொன்ன உடனே சடார்னு ஒரு 10 ஆமேனாவது வரணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பலிபீடத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அது எரியும், ஆனால் எண்ணெய் ஊற்றுனா இட் வில் பி ஈஸி. நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கர்த்தர் எரிய வைப்பார், ஆனால் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே எரிய வைக்கிறீங்க. நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, இந்த வேர்டை சொல்லுங்க, 2ஆம் தரம். வேகமா வேகமா சொல்லுங்க, 2ஆம் தரம். என் வாழ்க்கை முக்கியம் என்று கர்த்தர் நினைத்தால் எனக்கு ஒரு 2ஆம் போஜனத்தை நிச்சயமாய் தருவார். இப்போ எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமாக தோணுச்சுதுன்னா எனக்கு ஒரு 2ஆம் போஜனத்தை நீர் தருவீர்.
என் ஊழியம், நான் செய்கிற பிஸ்னஸ், என்னுடைய தொழில், வாட் எவர் இட் மே பி, இஃப் இட் இஸ் ப்ரெஷியஸ் இன் யுவர் சைட், உங்கள் பார்வையில் அது விலையேற பெற்றதாக இருக்குமானால் எனக்கு ஒரு 2ஆம் போஜனத்தை தருவேன். வேக வேகமாக நம்ம சொல்லி போகிறோம். கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. சிம்சோனும் ஆண்டவரிடத்தில் சொன்னான், அவன் 7 ஜடைகள் வெட்டப்பட்ட பிற்பாடு, ஆண்டவரே இந்த ஒரு விசை பெலிஸ்தியருக்கு நான் பழி வாங்கும்படி, என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாக நான் பெலிஸ்தியரிடத்திலே பழி வாங்கும்படி என்னை ஒரு தடவை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரோடு நானும் மடிய கடவுதுன்னு சொன்னான். ஆமா தானா? ஆனால் கர்த்தர் 2வது சான்ஸ், அல்லது சிம்சோன் தான் செத்து போகட்டும் என்று சொன்னபோது கர்த்தர் அவனை வாழ வைக்க எந்த முயற்சி எடுத்ததாக பைபிளில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவன் பெலிஸ்தியரோடு மரித்து போனதுதான் சரித்திரமாக இருந்தது. ஆனால் எலியா ஆண்டவரிடத்திலே அதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, என் ஜீவனை, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தன் ஜீவனை எடுத்துக்கொள்ள சொல்லியும் அவன் சூரை செடிக்கு கீழே வந்து படுத்துக்கொண்ட ஒரு காட்சியை உங்களால் பார்க்க முடியும். சூரை செடிக்கு ஆங்கிலத்தில் ஜூனிப்பர் ட்ரீ என்று சொல்லுகிறார்கள். JUNIPER, ஜூனிப்பர், ஜூனிப்பர் ட்ரீ என்றால் காட்டத்தி மரம், அத்தி மரம், ஒலிவ மரம் இருக்கிற எத்தனையோ மரங்கள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஏன் அவன் சூரை செடிக்கு கீழே படுத்துக்கொள்ள வேண்டுமானால், சூரை செடியிலே ஒரு நச்சு பொருள் உண்டாகுமாம். அந்த நச்சு பொருள் மனிதனுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்குள்ளே போய் மனிதனை 1 மணி நேரத்துக்குள்ளே கொன்றுவிடக்கூடிய டாக்ஸின்ஸ் நிறைந்த ஒரு மரம் தான் சூரை செடி. இப்போ ஆண்டவர் ஒருவேளை என் ஜெபத்தை கேட்டு என்ன கொல்லலனாலும் இந்த சூரை செடியின் விஷம் என்ன கொல்லட்டும், லெட் மீ டை என்று சொன்ன எலியாவுக்கு கர்த்தர் 2ஆம் போஜனத்தை கொடுத்தார். ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், இந்த கடைசி காலத்துக்கு நீங்க ரொம்ப தேவை. யூ ஆர் வெரி நீடட் ஃபார் திஸ் எண்ட் டைம். நான் சொல்றேன், எத்தனையோ பேர் சாக விரும்பின போது அவர்கள் சாவுக்கு தன்னை விட்டு கொடுத்த தேவன் என்னை சாவின் விளிம்பிலும் எனக்கு 2ஆம் போஜனம் கொடுக்கிறார். ஏனென்றால் you are needed, you are necessary, you are mandatory for this kingdom. கைத்தட்டி புரிந்தவங்க மட்டும். ஏன்னா அந்த 2ஆம் போஜனத்தை கொடுத்து அவனுக்கு சொல்லாம சொல்றாரு, இன்னும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் கமிஷன் முடியல, இன்னும் ஆசகேல், யெகூவை, எலிசாவை நீ அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. 2020வது வருஷம் எங்க அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி, கோலன் சர்ஜரி, இட் குட் பி கேன்சர் என்று சொன்னார்கள். அந்த சர்ஜரியை பண்ணின டாக்டர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த குடலை வெட்டி திரும்ப தைத்த போது ஸ்டாப்லர் பின் அடிச்சதுல ஒரு இடத்துல ஸ்டாப்லர் பின் அடிக்காம விட்டுருக்கார். அது எங்க யாருக்கும் தெரியல. எல்லாம் முடிச்சுட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய நாளுக்கு முந்தின நாள் சாயங்காலம் எங்க அப்பா திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போனார். எல்லா பல்ஸ் எல்லாம் டவுன் ஆனது. அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஷாக்ல போயிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்த போது உள்ள எல்லாம் பஸ் வச்சிருக்கு. ஏன்னா குடல்ல இருக்கிற கழிவெல்லாம் எங்க போகுது, வயிற்றுக்குள்ள லீக் ஆகிறதுனால எங்க அப்பா ஷாக்ல போயிட்டார். 70 வயசு நிரம்பின என் தகப்பன். கவனிங்க, இமீடியட்டா எங்க அம்மாவை கூப்பிட்டாங்க. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறோன்னு. அப்போ கூப்பிட்டு இமீடியட்டா எங்க அம்மா கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, பைபாஸ் பண்ணணும்னு. ஏன்னா ஃபுல்லா என்ன நடந்தது தெரியுமா, எங்க அம்மா பயந்தாங்க. அதனால வேற வழி தெரியல. டாக்டர் சொன்னாங்க, நீங்க தாமதிக்க உங்க கணவருடைய உயிருக்கு ஆபத்து. கண்ணீரோட எங்க அம்மா கையெழுத்து போட்டாங்க. எண்டோஸ்கோபி பண்ணின பாடியில இங்க இருந்து இங்க வரைக்கும் வெட்டிட்டாங்க. அண்ணே வெட்டி ஒரு டயரை பஞ்சர் பார்க்குற மாதிரி குடலை தூக்கி ஒரு டேபிளில் தூக்கி போட்டுட்டு பஞ்சர் பார்க்குறாங்க, எங்கெங்க ஓட்ட விழுந்திருக்குன்னு. அப்புறம் அது டாக்டருடைய மிஸ்டேக். ஒரு இடத்துல ஸ்டாப்லர் பின் ஒழுங்காக அடிக்கல, திரும்ப அடிச்சுட்டு உள்ள போட்டதுனால செகண்ட் அனஸ்தீசியா எங்க அப்பாவால் தாங்க முடியாததுனால he went to coma. 72 மணி நேரம் டைம் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய 1 இன்ச் பைப் அவருடைய தொண்டையில் போடப்பட்டிருந்ததை நாங்கள் கண்டோம். என் காது பட அனஸ்தீசியா டாக்டர் சொல்லிட்டு போறாரு, பிழைக்காது சார், எந்த மெடிசினும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, பிகாஸ் ஏஜ், வயது காரணமாக அந்த எந்த மெடிசினும் இன்டேக் பண்ண மாட்டேங்குது, 2 நாள் வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. எங்க மம்மி கேட்குறாங்க, என்னப்பா சொன்னாங்க? நான் என்ன சொல்ல முடியும், செத்துருவாங்கன்னா சொல்ல முடியும்? இல்லை மம்மி, டேடி வந்துடும், டேடி சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என் அறைக்குள்ளே வந்து நான் அழுதேன். கவனிங்க, என் அறைக்குள்ளே வந்து அழுதேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நாங்கள் கஷ்டப்பட்டதை எங்கள் அப்பா பார்த்தார், நாங்கள் வேதனைப்பட்டதை எங்கள் அப்பா பார்த்தார், ஆனால் நாங்கள் நல்லா இருந்ததை எங்கள் அப்பா பார்க்கல. கிவ் ஹிம் ஒன் சான்ஸ் லார்ட்.
ஏன்னா நான் காலேஜில் தப்பு பண்ண போதெல்லாம் எனக்காக வந்து தலை குனிஞ்சு நின்னார். எங்கள் அம்மாவை அனுப்புவார். ஊர் நடுவில் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார் எங்கள் அப்பா. எங்கள் சர்ச்சு, லோக்கல் சர்ச்சில் ஒரு எல்டராக இருந்தார். எங்களால் அவர் தலை குனிந்தது அதிகம். நான் சொன்னேன், இத்தனை வருஷம் எங்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் தகப்பன், ஒரு சான்ஸ் கொடுங்க, நாங்கள் வாழ்கிறத ஒன்று பார்த்துட்டு அவரை எடுங்க. சில ப்ரேயர்ஸுக்கு ரொம்ப வல்லமை ஜாஸ்தி சார், சில ஜெபத்துக்கு வல்லமை ரொம்ப ஜாஸ்தி மேடம். உங்கள் அந்நிய பாஷையை விட, உங்கள் சத்தத்தை விட some prayers will attract God. ஏன்னா அந்த துக்கம் தொண்டை அடைக்கிற நேரத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பேன் நான், சொல்லுங்களேன். என்ன பேசியிருக்க முடியும்? ஒன்றும் பேசலை. I prayed only one thing. நாங்கள் கஷ்டப்படுறதப்பா, எங்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் அப்பா எங்கள் நல்லா இருக்கிறத மட்டும் பார்க்கட்டும்னு சொன்னோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 72 மணி நேரம் கெடு கொடுத்த எங்கள் அப்பாவை அன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு நினைவு திரும்பினது. கொஞ்சம் கேளுங்க. நினைவு திரும்பி எங்க அப்பாவை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோன்னு எங்க அப்பா எங்க அம்மா கையை பிடிச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? என் உயிர் என்னை விட்டு பிரிந்து போகிறத நான் கண்ணால கண்டேன் ராணி. என் உயிர் என்னை விட்டு பிரிந்து போகிறத நான் கண்ணால, என்னை விட்டு ஏதோ ஒன்று போகிறத நான் உணர்ந்தேன். இமீடியட்லி என் மனசுல ஒரு எண்ணம் வந்தது, என் 2 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணலையே சுப்பா, என் 2 பிள்ளைகளையும் அனாதையா விட்டுட்டு போயிடுவேன். ஒரே ஒரு தாட் எனக்குள்ள வந்தது. போன உயிர் எனக்குள்ள திரும்ப வந்து, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உங்க வேலை முடிக்காம இந்த பூமியை விட்டு நீங்க போக மாட்டீங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You need to complete. கை தட்டுறவங்க கை தட்டுங்க. உங்க வேலை முடியாம, உன் ஆயுசு முடியாது. கை தட்டி வாய்களை வேடிக்கை பார்க்காம கையை தட்டுங்க. சிலர் மேல அபிஷேகம், மரணத்தின் கூர் இந்த பகல் உடைகிறது. இன்னும் உங்களை கொண்டு அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. இன்னும் உங்களை கொண்டு செய்ய வேண்டியது இருக்கிறது. எக்ஸ்டென்ஷன் தருகிறார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற சிலர் உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள். ஓ ரபா சதலா பகதரா ரியாந்தலா பசியா. கைகளை தட்டணும்னா நல்ல தட்டணும். மரணமே உன் கூரங்கே. பயப்படுறீங்கல்ல? கர்த்தர் சொல்றார், இல்ல, உனக்கு 2ஆம் போஜனம். உனக்கு இது 2ஆம் போஜனம். இன்னும் உன்னை கொண்டு செய்ய வேண்டியது, உன்னை கொண்டு எழுப்ப வேண்டிய சபை, உங்களை கொண்டு 100கணக்கான புஸ்தகங்கள் எழுத வேண்டியது இருக்கிறது. நிறைய குழந்தை பிரதிஷ்டை பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய திருமண ஆராதனை நடத்த வைக்க வேண்டியது இருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதோ உன் ஓட்ட முடியாது. உனக்கு 2ஆம் போஜனத்தை இன்னைக்கு பகல் தந்து அனுப்ப விரும்புகிறார். You are going to run. You are going to walk to the Horeb. Elasika parakata. உன் மூலமாய் இன்னும் செய்ய வேண்டியது செய்து முடிக்கப்படா. அது வரைக்கும் உன் ஓட்ட முடியாது. This is your second meal. கை தட்டுறவங்க கை தட்டுங்க. என் சரீர பலவீனத்தை வச்சு பார்த்தா, என் வயசை வச்சு பார்த்தா என் ஓட்ட முடிஞ்சிரும்னு நினைக்காதீங்க. இது உனக்கு 2ஆம் போஜனம். That only simple powerful prayer. என்ன செய்ய, எங்க அப்பா இப்படி ஜெபிச்சிருக்காரு, நாங்க இப்படி ஜெபிச்சோம். நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க 2 பிள்ளைங்க கல்யாணத்தையும் பார்த்தார். இப்ப எங்க 2 பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அவங்க தான் வளர்க்குறாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு நான் அப்பான்னு தெரியாது, எங்க அப்பா தான் அவங்களுக்கு அப்பா. என் பிள்ளைகளுக்கு எங்க அப்பா தான் அப்பா. I am a stranger for them. என் பிள்ளைகளுக்கு எங்க அப்பா தான் அப்பா. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு சிலருக்கு 2ஆம் போஜனம் ஏன் தர்றாருன்னா, your life is needed for this generation. அதில் ஒரு வார்த்தை எங்க அப்பா சொன்னார், என் பையனுக்கு ஷூ பாலிஷ் கூட போட தெரியாது ஏசப்பா. அவனுக்கு 30 வயசு ஆயிருந்தாலும் அவன் கர்ச்சிப்பை கூட அவனுக்கு துவைக்க தெரியாது. Give me one more chance. என் பிள்ளைய நான் தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா, he will give you the second meal. உங்க குடும்பத்துக்கு நீங்க தேவைன்னு அவர் நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், 2ஆவது போஜனம் தருவா. யாரோ சிலரோடு கர்த்தர் பேசுறார். யுவர் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? என் வாழ்க்கை என் குடும்பத்துக்கு முக்கியம்னு அவர் நினைச்சிட்டாருன்னா, he will give you the second meal. டைம் ஆயிட்டே இருக்கு. பேசுங்க. 2ஆம் போஜனம். நான் சும்மா பேசல. சிலருக்கு 2ஆம் போஜனம். மைக்க பார்க்காதீங்க. எரிந்து கொண்டே எப்போதுமே
mighty presence of God is here. என் ஜீவன் எரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே எப்போதுமே உமக்கா. You are needed, ஐயா. என் You are needed. ஜீவன் வரை You are needed. You are needed. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் இப்படி சொல்றேன், அடுத்த ஜெனரேஷன் காலூண்டி நிற்கிற வரைக்கும் உங்களை கர்த்தர் விட மாட்டார். இது உங்களுக்கு புரியுதா? அடுத்த ஜெனரேஷன் காலூண்டி நிற்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டார். சொந்தமா உன் பிள்ளை எழும்பி ஒரு காரியத்தை நடப்பிக்கிற வரைக்கும் உங்களை கர்த்தர் விட மாட்டார். உன் பிள்ளைக்கு கரண்ட் பில் கட்ட தெரிகிற வரைக்கும், உன் பிள்ளை தான் பொறுப்பை தானா எடுத்து செய்யற வரைக்கும் he will never leave you nor forsaken you. எலைஜா, நீங்க இதெல்லாம் தப்பா நினைக்க கூடாது. நீங்க ஆதியாகமத்துல அந்த வசனம் இருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவார் எபிரேயர்லயே அந்த வசனம் இருக்கு. சில நேரம் எனக்கு ஆதியாகமத்துல தர்றத புதிய ஏற்பாட்டில் தருவார். then I will conclude it is decided by God and it is determined by God. அவர் அதை சீக்கிரமாய் செய்ய போகிறார். நீங்க வீட்டில் அந்த வாரம் முழுவதும் ஏதோ ஒரு வசனம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பீங்க. சர்ச்சுக்குள்ள வந்து அதே பாட்டு பாடுவாங்க. உடனே டிசைட் பண்ணிருங்க, அந்த பாட்டுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. It is decided by God. It is decided by God. என்னை பெருக பண்ணுவார்னு ஏதோ ஒரு விஷயம் உங்க வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க தியானத்துல கிடைக்குது. சர்ச்சுக்குள்ள வரும்போதும் இன்னைக்கு நாம் செய்தியை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 12:3. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருக பண்ண டக்குன்னு நீங்க டிசைட் பண்ணிருங்க, இது ஏன் தாட் இல்லை, இது ஏன் யோசனை இல்லை. இட் இஸ் டிசைடட் பை காட். அண்ட் கர்த்தர் இதை சீக்கிரமாய் செய்ய போகிறார்.